ಜನங்களின் ಮೇಲಾಗ ನೀನು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನೀನು ಆಶೀರ್ವಾದಿಸು ಅಭಿಷೇಕಿಸು ಅಂತೇಳಿ நீ அவனை அதிகாரியாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதி என்று சொல்லி சொன்னார். ಆ ವ್ಯಕ್ತಿ தான் ಸೌಲನು. அந்த அப்படிப்பட்ட மனுஷன் தான் சவுல். ಆ ವ್ಯಕ್ತಿ ಕೆಲವು ದಿನಗಳು அந்த மனுஷன் சில நாட்களிலே ದೇವರಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ, தேவருக்கு வார்த்தைக்கு ஏற்றால் போல் நடிக்கிறான், ದೇವ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಡೆಯುತ್ತಾನೆ, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் இருக்கிறான். ಅದುವರೆಗೂ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸಹ ಸರಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತಿರುತ್ತೆ. அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாகவே நடந்து வந்தது. ಆದರೆ ದೇವರ ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾವಾಗ ಉಲ್ಲಂಘಿಸ್ತಾನೋ, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு தவறாக மாறாக எப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறானோ ಆಗ ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ದುರಾತ್ಮವನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சவுலின் மேலாக ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பும்படியா எத்தனை பண்ணுகிறார். ಆ ದುರಾತ್ಮ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮೇಲೆ ಇದೆ ಅಂದೇಳಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அது வந்ததென்று எப்படி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಂಡುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நாம் எப்படி கண்டுகொள்ள முடிகிறது? ಅವನ ಕ್ರಿಯೆಗಳು, ನಂತರ அப்புறம் வேற என்ன? ನೆಮ್ಮದಿನೇ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಹ ಯಾರಿಗೆಲ್ಲ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡ್ಬೇಕಂದಲ್ಲಿ ಹೃದಯ ಏನ್ ಮಾಡ್ತಿರ್ತದೆ? ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾನೇ ಇರ್ತೈತೆ. ஒரு மனுஷனுக்குள்ளாக பொல்லாத ஆவிகள் அசுத்தாவி உள்ளாடி வரும் பொழுது அவருடைய கிரியையின் மூலமாக நாம் அவனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் மாறிவிடும். 18ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ, 17வது வசனம், 17வது அதிகாரம் 15வது வசனத்தை படித்து பாருங்கள். 18:10. தமிழ்ல படிங்கம்மா. 18:10. 18:10 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 10வது வசனம். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இதை நான் பார்க்கும் பொழுது ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸರಿಯಾಗಿ பார்க்கும் பொழுது ಆ ದುರಾತ್ಮ ಬರುವಾಗ ಅವನು ಬುದ್ಧಿ ಗೆಟ್ಟವನಾಗಿ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வரும் பொழுது அவனுடைய புத்தி கெட்டு போனது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸರಿಯಾದ ಆಲೋಚನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அந்தபடியே ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு நல்ல ஆலோசனை இல்லாதென்றால் அவன் ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತೇಳಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. அவன் என்ன பண்ணினான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ಅವನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಅಂತೇಳಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. எங்கே போகிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. ಅವನು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಮ್ಮಿಕೊಳ್ತಾನೆ ಅಂತೇಳಿ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿರೋದಿಲ್ಲ. அவன் எந்த காரியத்தை பற்றிக் கொள்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ಸೌಲನ ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತಾನೆ. இதே காரியம் தான் சவுலுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, காரணம் என்ன என்று சொன்னால், ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರಿದ್ದು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ. கர்த்தருடைய கட்டளைகளை நாம் மீறுவதனாலே. இரண்டாவதாಗಿ ಸಾಮುವೇಲನು ಮಾಡಬೇಕಂತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಾನಾಗೆ ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, சாமுவேல் பண்ணுகிற காரியங்களை தானாகவே செய்வது நிமித்தமாக. ಏನು ಸಾಮುವೇಲನು ಮಾಡತಕ್ಕಂತ ಕಾರ್ಯಗಳು? என்ன சவுல் பண்ணுற காரியங்கள்? ಸಾಮುವೇಲನು ದೇವರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಿದ್ರು. சவுலுக்கு என்ன செய்தாங்க? ದೇವರಿಗೆ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಿದ್ರು. ಬಲಿಗಳೇ செலுத்தக்கூடியது சாமுவேலுடைய வேலை. பலி செலுத்துகிற வேலை சவுலுடைய வேலை, சாமுவேலுடைய. ಆದ್ರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸೌಲನೇ ಆ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾನೆ. சாமுவேல் செய்யக்கூடிய வேலைகளை சவுல் என்று செய்வதற்காக ஆயத்தப்படுகிறான். செய்தான். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, அதன் மூலமாக ದೇವರ ಕೋಪ ಅವನ ಮೇಲೆ ಬರುತ್ತೆ. கர்த்தருடைய கோபத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ದೇವರ ಕೋಪ ಅವನ ಮೇಲೆ ಬರುತ್ತೆ. தேவனுடைய கோபம் சவுலின் ಮೇಲೆ ಇறங்குறது. ಅವಾಗ ನಮಗೆ ಯಾವ ಕಾರ್ಯ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ದೇವರು ನಿರ್ಣಯಿಸಿರ್ತಾರೋ,
அதனால்தான் ஆண்டவர் எந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಮೀರಿ ಮಾಡುವಾಗ அந்த காரியத்தை தாண்டி நமக்கு மீறி செய்யும் பொழுது ದೇವ ಕೋಪ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತೆ. தேவனுடைய கோபம் நம்ம மேலாக ದೇವ வருகிறது. ಕೋಪ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ தேவனுடைய கோபம் நம்ம மேல வரும் பொழுது ನಮ್ಮನ್ನು ಪಾಲನೆ ಮಾಡೋದು ದೇವರ ಆತ್ಮನಲ್ಲ, நமக்குள்ளாக செயல்படுவது தேவனுடைய ஆத்துமா அல்ல, ದುರಾತ್ಮ. பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அசுத்த ஆவியே. ಸೊ ಆ ದುರಾತ್ಮ ಬರೋವಾಗ அந்த அசுத்த ஆவி வரும் பொழுது ನಮ್ಮ ಒಂದಿಗೆ ಇರೋವರನ್ನೇ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ, ಹಾಗೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಿ. நாம கூட அதை ஏற்று அங்கே செயல்பட செயல்படுகிறோம். ನಮ್ಮ ಒಂದಿಗೆ ಇರೋವರನ್ನು ನಾವು ಹಾಗೆ ಮಾಡ್ತೀರಿ. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம என்ன செய்றோம், அதே மாதிரி வெறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம், துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறோம். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅವರನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸೋದಕ್ಕೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ, ಆರಂಭಿಸ್ತೀರಿ. ಇಲ್ಲಿ ದಾವಿದನ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದೇ ರೀತಿಯಾಗೆ, இங்க தாவீதுடைய காரியம் அதே தரியா இருக்கிறது. ಅವನಿಗೆ ಆ ದುರಾತ್ಮ ಪ್ರೇರಣೆ ಆಗುವಾಗೆಲ್ಲನು பரிசுத்த அரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வந்தபோது ದಾವಿದನು ವೀಣೆಯನ್ನು ಬಾರಿಸುವಾಗ ದಾವೀದು ವೀಣೆயை வாசிக்கும்போது வீணையை வாசிக்கும் பொழுது ಆ ದುರಾತ್ಮ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿತ್ತು. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறுகிறது. ಆ ದುರಾತ್ಮ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿತ್ತು. அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறினது. ಮತ್ತೆ ಅವನು ಸುಮ್ಮನೆ ದಾವಿದನು ಸುಮ್ಮನೆ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவன் தாவீது சும்மா இருக்கும் பொழுது ಮತ್ತೆ ದುರಾತ್ಮ ಅವನ ಮೇಲೆ ಬರ್ತಿತ್ತು. ಮತ್ತೆ திரும்பவும் அதே ஆவி அவனுக்குள்ள திரும்ப வருகிறது. ಇಲ್ಲಿ ಎರಡು ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இதை பார்க்கும் பொழுது ಎರಡು ರಹಸ್ಯಗಳನ್ನು ನಾವಿಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕು. இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று ದಾವೀದನು ಬಾರಿಸ್ತಕ್ಕಂತ ವೀಣೆಯಲ್ಲಿಯೇ தாவீது வாசிக்கிற அந்த வீணையில ದೇವ ಮಹಿಮೆ ಹೊರಡುತ್ತಿತ್ತು. தேவனுடைய மகிமை புறப்பட்டு வந்தது. ಮಹಿಮೆ ಹೊರಡುತ್ತಿತ್ತು. தேவனுடைய மகிமை புறப்பட்டு வந்தது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ அதன் மூலமாகத்தான் ಅವನಲ್ಲಿದ್ದಂತ ದುರಾತ್ಮ அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி ಅಡಿಗೆ ಕೊಳ್ತಿತ್ತು, அழிந்து போக முடியாது இருந்தது. ಸೊ ನಾವಿಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, நாம் இன்று ஜெபிக்கும் பொழுது, ನಾವು ಸ್ತುತಿಸುವಾಗ, துதிகளை செலுத்தும் பொழுது ಎಷ್ಟು ದುರಾತ್ಮಗಳು ಓಡ್ತವೆ, எத்தனை அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. ಅವರು ವೀಣೆ ಬಾರಿಸಿದ್ರೆ ಸಾಕು, அவர் வீணை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணும்போது ದುರಾತ್ಮ ಸೌಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿತ್ತು. அசுத்த ஆவி சவுலை விட்டு வெளியே வந்தது. ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ, ಕೈ ತಟ್ತೀರಿ, நம்ம என்ன பண்றோம், கை தட்டுறோம், ಆಡಾಡ್ತೀರಿ, ஆராதிக்கிறோம், ಎಷ್ಟು ದುರಾತ್ಮಗಳು ಓಡ್ತಾ ಇದ್ದಾವೆ, எத்தனை ஆவிகள் வெளியேறி செல்கிறது, ಎಷ್ಟು ಓಡ್ತಿದ್ದಾವೆ, எத்தனை ஓடுகிறது. ಏನಾಯ್ತು, ಓಡ್ತಿದ್ಯಾ? ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ, நம்ம ஆராதிக்கும் பொழுது ದೇವ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಎರಗಿಸಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய மகிமையில ಆ ದೇವ ಮಹಿಮೆ ಯಾವಾಗ ಎರಗಿಸಲ್ಪಡುತ್ತೆ, அந்த தேவனுடைய மகிமை எப்பொழுது இறங்கி வருகிறது, ಎಲ್ಲರೂ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಆರಾಧಿಸುವಾಗ ಮಾತ್ರದ ದೇವ ಮಹಿಮೆ ಎರಗಿಸಲ್ಪಡುತ್ತೆ. நாம் எல்லாரும் ஒரு மனதிலிருந்து நாம் ஆராதிக்கும் பொழுது தான் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எல்லாரும் கண்களை மூடி நாம் கைகளை தட்டி தேவனை ஆராதிக்கும் பொழுது ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತಿರ್ತೀರಿ, நம்ம என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறோம்? ನಿಮಗೆ ನೀವೇ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. நீங்களே क्वेश्चन கேட்டுக்கலாம். ಈಗ ಇರ್ತಕ್ಕಂತ ಎಲ್ಲರ ಮನಸ್ಸು ಒಂದೇ ಮನಸ್ಸಾಗಬೇಕು. இங்க இருக்கிற எல்லாருடைய மனசும் ஒரே மனசா இருக்க வேண்டும். ಆವಾಗ ದೇವ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಎರಗಿಸಲ್ಪಡುತ್ತೆ. அப்பதான் தேவனுடைய மகிமை இறங்கி வர முடியும். ಆವಾಗ ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತೆ. அப்பதான் தேவனுடைய ಅದ್ಭುತங்களை நாம் பார்க்க முடியும். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ இல்லன்னு சொன்னா நம்ம கண்டிப்பா ನಡೆಯೋದಿಲ್ಲ, நடக்கிறதில்லை. ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು, நாம் தெரிந்து கொள்ள போறோம். ನಾನು ಆಡೋದ್ರಿಂದ, நாம் ಆರಾಧಿக்கிறதுனால, ನಾನು ಆಡೋದ್ರಿಂದ, நான் ஆராதனை பண்றதுல ಈ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ இந்த காரியம் எல்லாம் நடக்கிறது என்று ಇಲ್ಲ. இல்லை. ಒಂದು ಕತೆ ಕೇಳಿದಿರಲ್ವಾ, ನನ್ನ ಕೋಳಿ ಕೂಗಿದ್ರೇನೆ ಬೆಳಗಾಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ. ಅದ್ರನ್ನ ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ರೆ, ಪಕ್ಕದಲ್ಲಿಡ್ರಿ. ಕೋಳಿ ಯಾಂಗ್ ಕೋಳಿ ಕೂಣದ ಪಡೆದು ಬಿಡಿಯೋ, ಆ ಒಂದು ಆಲೋಚನೆಯನ್ನು ಮೊದಲನೇದಾಗಿ ತೆಗೆದಾಕ್ರಿ, ಪಕ್ಕಿಡ್ರಿ. ನಾವು ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, ನಾವೆಲ್ಲೋ ಜಪಂ பண்ணினாலும் ಕ್ರಿಯೆ ನಡೆಸ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, கிரியை செய்கிற தேவன் கிரியை செய்யவில்லை என்றால் ಎಲ್ಲವೂ ಸಹ ಶೂನ್ಯ, எல்லாமே ஜீரோ தான். ಎಲ್ಲನೂ ಶೂನ್ಯ, எல்லாமே ஜீரோ தான். ಅದನ್ನ ಮೊದಲನೇದಾಗಿ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அதை முதலாவது நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ಬಿತ್ತವನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ, விதைக்கிறவன் விதைக்கிறான், ನೀರು ಉಯ್ಯವನು ನೀರು ಉಯ್ತಾನೆ, நீர் ஊற்றுகிறவன் ஊற்றலாம், ಆದ್ರೆ ಬೆಳೆಸ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕರ್ತನಾದ ದೇವರು ಅರಿಕೆ செய்கிறவர் ಕರ್ತನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮಾತ್ರವೇ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡலாம், ಸ್ತುತಿಸಬಹುದು, ಸಿರಿದಿக்கலாம். ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಪಕ್ಷದಲ್ಲಿ
நம் இயேசு நம்ம விடுதலை செய்யலாத நேரத்துல ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. விடுதலை செய்ய போவதில்லை. நீங்கள் ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀರಿ, நம்ம வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ಕುಮಾರನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರೆ குமாரன் உங்களை விடுதலை செய்யலனா ನೀವು ನಿಜವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೀರಿ ಅಂತೇಳಿ, நிஜமாக விடுதலை செய்து கொள்வீர்கள் என்று. ಸೊ ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ இதை பார்க்கும் பொழுது ಯಾವಾಗೆಲ್ಲ ದಾವಿದನು ವೀಣೆಯನ್ನು ಬಾರಿಸ್ತಾನೋ, எப்பெல்லாம் தாவீது வீணையை வாசிக்கிறானோ ಆ ದುರಾತ್ಮ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿತ್ತು. அப்போதெல்லாம் ஒரு அசுத்தாவி அவனை விட்டு வெளியேறுது. ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ காரணம் என்ன சொன்னா ಅವನ ಆಲೋಚನೆ, அவன் கொடுக்கிற ஆலோசனை, அவனுடைய எண்ணங்கள், ಅವನು ಬಾರಿಸ್ತಕ್ಕಂತ ವೀಣೆ, அவன் வாசிக்கும் பொழுது இந்த சவுண்ட் வீணை ಎರಡು ಸಹ ಒಂದಾಗಿತ್ತು. எல்லாம் ஒன்றாக ಎರಡು ಒಂದಾಗಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತಿತ್ತು. எல்லாம் ஒன்றாகவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது. அதனால தான் ಆ ದುರಾತ್ಮ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಿತ್ತು. ஆவி புறப்பட்டு வெளியே வந்தது. ಆಗ ನಮ್ಮ ಆಲೋಚನೆ, நம்முடைய ஆலோசனைகள், ನಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳು, நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகள் ಎರಡು ಒಂದಾಗಿರಬೇಕು. ಎರಡು ஒன்றாயிருக்க வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, தேவனை துதிக்கும் பொழுது, ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೀರಿ, ಸ್ತೋத்திரம் சொல்லும் பொழுது ನಮ್ಮ ಆಲೋಚನೆ ಎಲ್ಲೋ ಇರುತ್ತೆ. நம்முடைய ಆಲೋசನೆಗಳು எங்க ಇರುತ್ತದೆ? ಆ ರೀತಿಯಾಗಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அப்படி இருந்ததென்றால் ದೇವರು ಕ್ರಿಯೆ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தேவன் கிரியை செய்ய முடியாது. ದೇವರು ಕ್ರಿಯೆ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தேவன் கிரியை செய்ய முடியாது. ನಮ್ಮ ಆಲೋಚನೆ, நம்முடைய எண்ணங்கள், ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂತ ಮಾತು, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ಒಂದಾಗಿ ಇರಬೇಕು. இரண்டும் ஒன்றாயிருக்கும் பொழுது, ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ, அப்படி இருக்கும் பொழுது ನೀವು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಏನು ಭಿನ್ನವಿಸಿದ್ರು, தேவனுடைய சமூகத்தில் என்ன கேட்கிறீர்களோ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ದೇವಚನವೇ, ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ಬಿಡುಗಡೆ ಆಗಿರಬಹುದು, அது விடுதலையா இருக்கலாம், ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬಹುದು, ஆசீர்வாதமா இருக்கலாம். ನೀವು ಏನು ಕೇಳಿದ್ರು ದೇವರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನು. என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தேவன் ಆದ್ರೆ வல்லமையுள்ளவர். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಬೇರೆಯಾಗಿ, உங்களுடைய ಆಲೋசನೆ நேராக, ನೀವು ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಭಿನ್ನವಿಸತಕ್ಕಂತ ಭಿನ್ನಗಳು ಬೇರಾಗಿ, நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களும் ಬೇರೆ ಆಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, வேறு வேறாக இருந்துச்சுன்னா ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ. அது கண்டிப்பா கிரியை செய்ய முடியாது. ಖಂಡಿತವಾಗಲೂ ನಡೆಯೋದಿಲ್ಲ. கண்டிப்பா ಅದಕ್ಕೆ ஒரு விடுதலை கிடைக்காது. ಇಲ್ಲಿ ಈ ದುರಾತ್ಮ ಬರುವಾಗ ಎಲ್ಲವೂ ಸಹ, இந்த அசுத்தாவி வரும்போதெல்லாம் கூட ಸೌಲನ ಆಲೋಚನೆಗಳು ಕೆಡುತ್ತಾ ಇತ್ತು. சவுலுடைய ஆலோசனைகள் எல்லாம் கெட்டதா இருந்தது. ತನ್ನೊಂದಿಗೆ ತನக்கு ಮೇಲು ಮಾಡತಕ್ಕಂತವನನ್ನೇ ಕೊಂದಬೇಕಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಆಲೋಚನೆ ಬರ್ತಿತ್ತು. நம் கூடவே இருக்கிற அவனை கொண்டு போட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. ಇಂದು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇದೇ ಸಮಸ್ಯೆದಲ್ಲಿ ಬಳಲುತ್ತಿದ್ದೀರಿ. இது அநேக குடும்பங்களில் இதே போல தான் நடந்து கொண்டிருக்கிறது. ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರೇ ನಿಮಗೆ தேவ சமூகத்தில் ಹೇಳ್ತಾರೆ. தேவ சமூகத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರೇ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂಥವ್ರು ಇರ್ತಾರೆ. குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ನಿನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸನೇ ಇಲ್ವಾ? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? ಇನ್ನು ಎಷ್ಟು ಸಮಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ? ಇನ್ನು எவ்வளவுதான் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? ನಾವು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ರೆ ಹೋಗೋದು ಬೇಡವಾ? நாங்கள் தூங்க வேண்டாமா? ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ರೆ ಹೋಗೋದು ಬೇಡವಾ? நிம்மதியாக நாங்கள் தூங்க வேண்டாமா? ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋ ಕುಟುಂಬಗಳು ಅನೇಕ ಇದೆ. இப்படி கேள்வி கேட்கிற ಅನೇಕ குடும்பங்கள் உண்டு. ಅನೇಕರು ಈ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀವು ಗುರಿಯಾಗಿದ್ದೀರಿ. இப்படி அநேக காரியங்களுக்கு நீங்கள் ஆகப்பட்டிருக்கிறீர்கள். ಆದ್ರೆ ಯಾರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಸರಿ, ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, ದೇವರು ನಿಮಗಂದೇಳಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟತಕ್ಕಂತ ಆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಕೈ ಬಿಡಬೇಡ್ರಿ. யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ಒಂದು ಕ್ಷಣವೂ ಸಹ ಅದನ್ನು ಮರೆಯಬೇಡ್ರಿ. ஒரு நிமிடம் கூட நாம் மறைந்து போக கூடாது. ಆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ನೀವು ಮರೆತು, ಆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ಮರೆತು, ಮರಿಯಾಳೋ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ಸೊ ಆ ಉತ್ತಮ ಭಾಗವನ್ನು ನಾವು ಬಿಡದೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? ಕಾದುಕೊಳ್ಬೇಕು. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ, ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯವನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು? ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರ್ದು. தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது மாத்திரம் நம்ம அதை கேட்டுக்கொள்ள இருக்கக்கூடாது. ದೇವರಿಗಂದೇಳಿ ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ಸಮಯವನ್ನು ಮತ್ತೆ ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಬಿಟ್ಟು ಕೊಡಬಾರ್ದು. தேவன் கொடுக்கிற அந்த நேரத்தையுமே நம்ம மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது. ಅವಾಗ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ದೇವಚನವೇ, அப்போதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்கு சாத்தியம். ದಾವೀದನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದ. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலும் அதேதான் நடந்தது. ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ, எல்லா சூழ்நிலையின் கஷ்டத்தின் நேரத்திலும், ಎಲ್ಲಾ ಸಂಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ, எல்லா இக்கட்டின் நேரத்திலும் ದೇವರನ್ನು ಮಾತ್ರನೇ ನೋಡ್ತಿದ್ದ. அவன் ஆண்டவர் மாத்திரமே நம்பி இருந்தான். ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, அவன் சொல்லுகிறான், ಕರ್ತನನ್ನು ಯೇಸು ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, என்னை வலது பக்கத்தில் வச்சிருக்கிறேன், ಅವರು ನನ್ನ ಮುಂದೆ ಇದ್ದಾರೆ, என் முன்னாக அவர் சொல்கிறார், ನಾನು ಎಂದಕ್ಕೂ நான் ಕದಲುವುದಿಲ್ಲ, அசைக்கப்படுவதில்லை என்று, ನಾನು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ, நான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? நாம் இப்படி சொல்லಕ್ಕೆ முடியுமா? ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ನಿಜನಾ? ದೇವರು ನಿಮ್ಮ ಕರೆಗಳನ್ನು ನೋಡ್ತದೆ.
ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸಲಿ. ಅಂತವರ ಜೀವನದಲ್ಲಿ அப்படிப்பட்ட ஜீவனில் ಅಂತವರ ಜೀವನದಲ್ಲಿ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ಯಾವ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ ಸರಿ ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எந்த சூறாவளி வந்தாலும் சரி எதுவும் ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உங்களை எதுவும் பண்ண முடியாது. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತನು ದೇವಚನವೇ. அவர் உங்களை காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ஏனென்றால் அவர் உங்களுடைய இருதயத்தை ನಿಮ್ಮ பார்க்கிறார். ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನೋಡ್ತಾರೆ. உங்கள் எண்ணங்களை அவர் பார்க்கிறார். ದೇವರ ಮೇಲೆ ಇರತಕ್ಕಂತ ಆ ಭಯ ಭಕ್ತಿಯನ್ನು ಅವರು ನೋಡ್ತಾರೆ. அவர் உங்க மேல இருக்கிற அந்த பயபக்தியை அவர் பார்க்கிறார். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕದಲೋದಕ್ಕೆ ಆತನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಅದರ ನಿಮಿತ್ತமாக அவர் உங்களை கலங்குவதற்கு அவர் விடுவதே இல்லை. ನೀವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯ அதே போல நீங்கள் 19வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 9-10 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ರಿ. 9-10 ವಚನத்தை பார்த்தீங்கன்னா தமிழ படிங்கம்மா. போதும். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. ಯಾವಾಗೆಲ್ಲ ಆ ದುರಾತ್ಮ ಇವನನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸ್ತದೋ, எப்போதெல்லாம் அந்த அசுத்தாவி எனக்குள்ளே வருகிறதோ ಅವಾಗೆಲ್ಲವೂ ಸಹ ಅವನ ಆಲೋಚನೆ ಒಂದೇ ಒಂದು. அப்போதெல்லாம் அவனுடைய ஆலோசனைகள் ஒன்றே ஒன்று. ದಾವೀದನನ್ನು தாவீதை சாகடிக்கணும். ಕೊಂದಾಕ್ಬೇಕು. சாகடிக்கணும். ದಾವೀದನನ್ನು தாவீதை சாகடிக்கணும். ಕೊಂದಾಕ್ಬೇಕು. இதுதான் ಅವನ ಆಲೋಚನೆ. இதுதான் அவனுடைய ஆலோசனை. ಆಗ ದುರಾತ್ಮ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அப்போ ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்றால் ಪಕ್ಕದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರೋವರ್ನ பக்கத்துல நல்லா இருக்கவங்களையும் ಯಾವಾಗೆಲ್ಲನೂ ಕೆಡಿಸ್ಬೇಕು. ಯಾವ ಸಂದರ್ಭ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬೇರ್ಪಾಟುಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அந்த குடும்பத்தை எப்படி கிடைப்பது, எப்படி வேறுபடுத்துவது என்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கு. ಅದೇ ಆಲೋಚನೆ ಆ ದುರಾತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೆ ದೇವಚನವೇ. அந்த ஆலோசனை அந்த அசுத்தாவி அவனுக்குள்ளே கொடுத்தது. ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸ್ತಕ್ಕಂಥ ದುರಾತ್ಮ ಒಂದಿದೆ. சமாதானத்தை கெடுக்கிற அசுத்தாவிகளும் உண்டு. ಗೊತ್ತಾ? தெரியுமா? ಹೆಂಡತಿ ಗಂಡ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಹಿಡಿಸೋದಿಲ್ಲ. புருஷன் மனைவி நல்லா இருந்தா அவங்களுக்கு பிடிப்பதில்லை. ಇದು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸ್ತಕ್ಕಂಥ ದುರಾತ್ಮ. இது சமாதானத்தை கெடுக்கிற அந்த அசுத்தாவி. ಬೇರ್ಪಾಟುಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂಥ ದುರಾತ್ಮ. வேறுபாடுகளை உண்டு பண்ணுகிற அந்த ஆவி. ಇದು ಅನೇಕರೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತೆ. இது ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ இந்த காரியத்தை வேறுபடுத்துகிறது. ಅನೇಕರೊಂದಿಗೆ ಇದು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತೆ. இது அநேகருக்குள்ளாக அந்த கிரியை செய்கிறது. ಕಾರಣ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, காரணம் என்ன சொன்னால் ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ನಡೆಯೋದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நாம் நடப்பதினாலே, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ ಮೊದಲನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಂತ ಹೇಳಿದ್ರೆ, சங்கீதம் 1வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, ಹಗಲಿರುಳು ಆತನ ವೇದ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಧ್ಯಾನವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯನು ಭಾಗ್ಯವನ್ನು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருடைய வார்த்தையிலே நிலை கொண்டிருக்கிறவர் பாக்கியவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಸಮಯ ಸಿಕ್ಕವಾಗೆಲ್ಲ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, நம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಓದಬೇಕು. இல்லைன்னா அதை வார்த்தை வாசிக்க வேண்டும். ಈ ಎರಡು ಕಾರ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, இந்த இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ಈ ದುರಾತ್ಮಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ ದೇವಚನವೇ. இந்த அசுத்த ஆவிகள் நமக்குள்ளே வந்து கிரியை செய்வதில்லை. ಅವು ಬಂದು ನಮ್ಮೊಳಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அது நமக்குள்ளே வந்து ಸೇರುವುದಿಲ್ಲ. ಯಾವಾಗ ಇದನ್ನು ನಾವು ಬಿಡ್ತಿರೋ, எப்போ நாம் இதை விடுகிறோமோ ಅವಾಗ ನಾವು ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡಿ அப்போதுதான் அந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்குள்ளே சேரும். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ, அநேக குடும்பத்தில் என்ன பண்ணுகிறது, ಅಳಜಿಯನ್ನು ಬಿತ್ತುತ್ತೀರಿ, ಕಳೆಗಳೇ விதைகளை விதைக்கிறದಂತೆ. ಸೊ ಅಣಜಿಯನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ, ಬಿತ್ತತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ತೀರಿ ದೇವಚನವೇ. ಒಂದು ವೇಳೆ ನಮಗೆ ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾರಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಸಹ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರನ್ನು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೋದು, ದೃಢಪಡಿಸಬಹುದು. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள எழும்பும் போது கூட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அதை ஜெயிக்க முடியும். ಅವರಿಗೆ ನಾವು ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ಬೋದು, ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿವಾದವನ್ನು ಹೇಳ್ಬೋದು, ಬುದ್ಧಿ சொல்ல முடியும், புத்தி சொல்ல முடியும். ಆ ಕುಟುಂಬವನ್ನು ಸಮಾಧಾನ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட குடும்பத்தை நாம் சமாதானத்துக்குள்ளாக நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ,
சத்திய வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಕ್ಕಂಥವನು ಧನ್ಯನು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சமாதானம் செய்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಕ್ಕಂಥವನು ಧನ್ಯನು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சமாதான பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று ಆದ್ರೆ சொல்லப்பட்டிருக்கிறது. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ நேரங்களிலே நாம ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? சமாதானத்துக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? ವಿರೋಧತ್ವಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ನಾವು ಹುಟ್ಟಿಸ್ತೀರಿ. விரோதத்தை நாம் உண்டு பண்ணுகிறோம். ಅವರ ಸಮಾಧಾನಗಳನ್ನು ನಾವು ಕೆಡಿಸ್ತೀರಿ. ಅವರ ಸಮಾಧಾನத்தை நாம் ಕೆಡುகிறோம். ಆದ್ರೆ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ ವೇದ ವಚನ ಸಮಾಧಾನ ಪಡಿಸ್ತಕ್ಕಂಥವರು ಧನ್ಯರು ಅಂತೇಳಿ. பாக்கியவான் என்று ಅವಾಗ சொல்லுங்க. ಈ ವೇದವಾಕ್ಯಕ್ಕೆ ಯಾವಾಗ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಹೋಗ್ತಿರೋ அப்ப எப்போதெல்லாம் நம்ம வேத வாக்கியங்களுக்கு நம்ம விரோதமாக எழும்புகிறோமோ ದೇವರ ಕಳಿಸ್ತಕ್ಕಂಥ ದುರಾತ್ಮ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತೆ. தேவன் அனுப்புகிற அந்த அசுத்தாவி நமக்குள்ள வருவதற்கு ஆரம்பமாகிறது. ಸೊ ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ತುಂಬಾ ಜಾಗೃತಿಯಾಗಿರ್ಬೇಕು. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗೆಲ್ಲ ದೇವರನ್ನು ಮಾತ್ರನೇ ನಮ್ಮ ಮುಂದಿಟ್ಟಿರಬೇಕು. நேரம் கிடைக்கும் போது அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ದೇವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನಿಸತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் நம்ம ಆ இருக்க வேண்டும். ರೀತಿಯಾಗಿ ಇರುವಾಗ அப்படி நாம் இருக்கும் பொழுது ನಮಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕೇಡಿನಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவன் மூலமாய் வருகிற எல்லா கேடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ಎಲ್ಲಾ ಸಂಕಷ್ಟಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எல்லா கஷ்டத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ ஏனென்று சொன்னா ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ வேத வசனம் சொல்லுகிறது, ನಾನು ನಿನಗೆ ಬೋಧಿಸಿ நான் உனக்கு போதித்து ನೀ ನಡಿಬೇಕ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு காண்பிப்பேன் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ அதனால அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது ನೀವು ದೇವ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನಿಸುವಾಗ நீ வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ದೇವರು ಮಾತಿ ಆಲೋಚನೆಗಳಿಗೆ ದೇವನಪಡಿಯ நடத்தி ದೇವರು ಮಾತಿ ಆ ಸಂಕಷ್ಟಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮಾತಿ ಕಷ್ಟದಿಂದ ಮಾற்றி ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಸಹಾಯವಾಗಿರ್ತವೆ. நல்ல வழியை காண்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராகிறார். ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ಉದಾಹರಣமாக ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂಕಷ್ಟಗಳಿಗೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು ತುಂಬಾ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯೆ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಕಷ್ಟಪடும் பொழுது ನನಗೆ ಈ ಜೀವನ ಬೇಡ, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ನಾನು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ, நான் சூசைட் பண்ணிக்கொள்ளலாம் என்று ಅಂತೇಳಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆಲೋಚನೆಯಾಗಿ ಇರುವಾಗ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಅದರಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಂಟು. ದೇವಚನವೇ, அவருடைய வார்த்தை உங்களை தேற்றுவதற்கு போதுமானதா இருக்கிறது. ಸತ್ಯ ವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವನು தற்கொலை செய்து கொள்கிறவன் ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸೇರೋದಿಲ್ಲ ಅಂತೇಳಿ, பரலோகத்திலே செல்வதில்லை என்று, ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರೋದಿಲ್ಲ ಅಂತ, பரலோகத்துக்கு செல்ல முடியாது என்று. ಸೊ ನೀವು ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಓದಿ ಧ್ಯಾನಿಸ್ತೀರೋ அப்போ நீங்க எந்த அளவுக்கு வேதத்தில் வசனங்களை நீங்கள் அதிகமாய் வாசிக்கிறீர்களோ ಇಂಥ ಒಂದು ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளில் ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾವೆ? ಕಷ್ಟದಿಂದ ಬಿಡಿಸ್ತವೆ. அந்த வார்த்தைகள் அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிறது. ಆ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಆ ಒಂದು ತೊಂದರೆಯಿಂದ ಪಾರು ಮಾಡ್ತವೆ. அந்த வார்த்தைகள் உங்களை அந்த எண்ணத்திலிருந்து வெளியிலே கொண்டு வரும். ಸೊ ಅದರಿಂದ ನಾವು ಎಡಬಿಡದೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದತಕ್ಕಂಥವರಾಗಿ ಧ್ಯಾನಿಸತಕ್ಕಂಥವರಾಗಿರ್ಬೇಕು. ದೇವಜನವೇ, அதனாலதான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் இடைவிடாமல் செபிக்கவும் வாசிக்கவும் ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿಯೂ எல்லா நேரங்களிலும் ದಾವೀದನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ? தாவீது என்ன செய்து கொண்டிருந்தான்? ವೀಣೆ ಬಾರಿಸಿ ದೇವರನ್ನು தேவனை ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದ, பாடி துதித்துக் கொண்டிருந்தான். ಆದ್ರೆ ಈ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದ? அந்த இவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯ್ತಿದ್ದ. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೂ அந்த நேரத்திலும் ಆಡುகளை ಮೇಯ್ತು கொண்டிருந்தான். ಕುರಿಗಳನ್ನು ಕುರಿತು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ? ಸ್ವಲ್ಪವೂ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಆಡುಗಳ ಕುರಿತು ಅವನು ಯೋಚನೆ செய்யவில்லை. ಅವುಗಳನ್ನು ಯಾವ್ದು ಬಂದು ಕದ್ಕೊಂಡು ಹೋಯ್ತದೆ ಏನು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವು ಹೋಗತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನ ಮೇಲೆ ಬರ್ತಿತ್ತು, ಕಾಣಿಸ್ತಿತ್ತು. ಕಾರಣ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನಿಗೆ ದೇವರು ಒಂದಿಗೆ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಐಕ್ಯ, ದೇವರು ಒಂದಿಗೆ ಇದ್ದತಕ್ಕಂಥ ಐಕ್ಯ, ಅವನು ದೇವನೋடு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தான். ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ, ನಾವು ದೇವನೋடு ಐಕ್ಯದಲ್ಲಿ இருக்கும் பொழுது ನಮಗೆ ಸಂಭವಿಸತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಮಗೆ ಗೋಚರಪಡಿಸ್ತಾರೆ. ದೇವಚನವೇ, நமக்கு வருகிற எல்லா காரியத்தையும் தேவன் முன்கூட்டியே நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಒಂದು ಅರಿವಿಕೆ ಉಂಟು? எத்தனை பேருக்கு இந்த ஒரு அடையாளங்கள் உண்டு? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಆವಾಗ ನಾವು ಆ ಸಂಕಷ್ಟಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அப்பொழுது நம்ம அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சாத்தியமா ಸೊ இருக்கிறது. ಇಲ್ಲಿ ದಾವೀದನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ಎಡ ಬಿಡದೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ, இடைவிடாமல் தேவனை துதிக்கிறவனாய் இருந்தான். ಎಷ್ಟು ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದ ದಾವೀದನು ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ? எத்தனை பேர் தாவீதை போல நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்?
7 முறை பைபிளில் 7 முறை ಅಂತ எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியவேதದಲ್ಲಿ 7 ಸಾರಿ ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ವೇದத்தில் 7 முறை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಆದ್ರೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அதை நாம் பார்த்து ಆಲೋಚನೆ செய்து கொள்ளலாம் என்றால் ಆತನ ಆಲೋಚನೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿಯೇ ನೆಲೆಗೊಂಡಿತ್ತು ಅಂತೇಳಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆண்டவரோடு இருக்கிறது என்று ವೇದத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿದ அதனால தான் ಒಬ್ಬ ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯ್ತಕ್ಕಂಥವನನ್ನು ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தவன் ಕರ್ತನಾದ ದೇವರ ಅರಸನನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ದೇವಚನವೇ, கர்த்தராகிய தேவன் அவனை ಅರಸನನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. அரசனாக அவர் மாற்றினார். அவர் ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಅರಸರನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕಾ? இன்றைக்கு தேவன் உங்களை அரசாக ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಡಬೇಕಾ? உன்னதமான ஸ்தானங்களில் உங்களை இட வைக்க வேண்டுமா? ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡ್ರಿ. ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுங்கள். ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡ್ರಿ. ஆண்டவருக்கு முதலாவது இடத்தை கொடுங்கள். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉದ್ಧರಿಸೋದಕ್ಕೆ ಆತನ ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವಚನ அவர்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ಇನ್ನೊಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இன்னொரு வாசனத்தை வாசித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். 15ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது அதிகாரம் 23ನೇ ವಾಕ್ಯ 23வது வசனம். ಹ್ಮ್ 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 ಆಮೆನ್. ತಮಿಳ படிங்கம்மா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಿಥ್ಯಾ ಭಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನು? ಮಿಥ್ಯಾ ಭಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನು? ಅದ ಇಲ್ಲಿ ಬಂದವಾಗ ಆಚೆ ಹೋದವಾಗ ಇದ್ದ ರಂಡಗಂ ಪಣ್ಣಿಗಿರೋದು ಎರಡು ಮನಸ್ಸಿಲ್ ಇருந்து ಮಿಥ್ಯಾ ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅದೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರೊಂದಿಗೆ ದೇವ ಜನರೊಂದಿಗೆ ಸೇರೋವಾಗ ದೇವ ಭಕ್ತಿ, ಲೋಕದೊಂದಿಗೆ ಸೇರೋವಾಗ லோகத காரியங்கள். ரெண்டகம் என்று சொல்லுவது தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது தேவனுக்குரிய காரியங்களை குறித்து யோசிப்பதும், வெளியே செல்லும் பொழுது அந்நிய ஜனங்களோடு நாம் பழகும் பொழுது அந்த ஜனங்களோடு காரியங்களை குறித்து நாம் பேசுவதும். இது ಮತ್ತೆ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಇವು ಎರಡೂ ಸಹ ಶೂನ್ಯ ಮಾಡೋದು. இந்த ரெண்டுமே கூட ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು, ದೇವನಿಗೆ ಪಿಡಿಕಾದ ಕಾರ್ಯ. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೌಲನು ಮೊದಲನೇದಾಗಿ ಅವನೇನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, இங்கே பார்க்கும் பொழுது ದೇವರ ಮಾತಿಗೆ ಅವನೇನ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ವಿಧೇಯನಾಗಲಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போகிறான். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಯಾವಾಗ ಅವನು ತಗ್ಗಿ ನಡೆಯೋದಿಲ್ಲವೋ, தேவனுடைய வார்த்தைக்கு எப்போ அவன் நடக்காம செய்யறபடி சொல்றபடி செய்யாமல் ಯಾವಾಗ ಅವಿಧೇಯತೆಗೆ ಅವನು ಒಳಗಾಗ್ತಾನೋ, எப்போதெல்லாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறானோ ಅವಾಗೆಲ್ಲವೂ ಸಹ ದೇವರ ಆತ್ಮ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟೋಗ್ತಿತ್ತು. அப்போதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறினார். ದುರಾತ್ಮ ಅವನಲ್ಲಿ ಬರ್ತಿತ್ತು, அவனுக்குள்ளாக அசுத்த ஆவி உள்ளாடி வந்துச்சு. ಸೋ ಅದದ ಇಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಸಾಮುವೇಲ್ ಹೇಳ್ತಾನೆ. அதுதான் இங்க சாமுவேல் அழகாக சொல்லுகிறார். ನೀನು ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸಿದೋ, எப்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கைப்பிடிக்கல நடக்கும்போது ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತೇಳಿ. எப்பெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்காம கீழ்ப்படியாம போறியோ அப்பெல்லாம் அதனாலதான் தேவன் உன்னை விட்டு வெளியிட்டாரு. ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, ನೀವು ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡ್ತೀರೋ, எத்த அளவுக்கு தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறீர்களோ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಷ್ಟೊಂದಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅವರು ಇಡ್ತಾರೆ. தேவன் அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த இடங்களில் ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರ್ತಾರೆ. தேவன் வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರ್ತಾರೆ. தேவன் உன்னிடத்து கூட சொல்லுகிறார். ಆತನು ಹೇಳ್ತಾರೆ, ಯುಗದ ಸಮಾಪ್ತಿವರೆಗೂ ಕಡೆವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮ ಒಂದಿಗೆ ಇರ್ತೀನಿ ಅಂತೇಳಿ. உலகத்தின் முடிப்பறிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோட கூடனே இருப்பேன் என்று சொல்கிறார். எப்போ இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைகளின்படி கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே,
ನೀವು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿ ಆ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ತಗ್ಗಿ ನಡೆದು ಅದಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಡೀತೀರೋ, ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರೋದಕ್ಕೆ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ದೇವಚನವೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. நம்மெல்லாரும் எழுந்து நிற்கலாம். ಇಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಆತ್ಮಕ್ರಿಯೆ ನಡೆಸಿದೆ? நமக்குள்ளாக எந்த ஆவியானவர் நடத்துகிறார்? ದೇವರ ಆತ್ಮನ, பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா? ದೇವರ ಆತ್ಮನ, பரிசுத்த ஆவியா ಅಲ್ಲದು ದೇವರು ಕಳಿಸಿದ ದುರಾತ್ಮನ? ஆண்டவரே அனுப்பி வைத்த அந்த அசுத்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறதா? ಆ ದುರಾತ್ಮ ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ ಅಂತೇಳಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ರೆ, அந்த அசுத்த ஆவிகள் எதற்காக நமக்குள்ளே வந்தது என்று நாம் ಸೌಲನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು, சவுலுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருந்த காரியங்களை விட்டு ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ಮಾಡಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, தேவையில்லாத காரியங்களை அவன் செய்ததன் நிமித்தமாக ದೇವರ ಆತ್ಮ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. தேவனுடைய ஆவியானவர் சவுலை விட்டு போனார். ದೇವರು ಕಳಿಸಿದ ದುರಾತ್ಮ ಅವನ ಮೇಲೆ ಬಂತು. தேவன் அனுப்பிவிட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இறங்கி வந்தது. ದೇವರ ಕೊಟ್ಟ ಆಜ್ಞೆಯನ್ನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಉಲ್ಲಂಘಿಸ್ನೋ, எப்போதெல்லாம் தேவனுடைய அனுப்பிவிட்ட ஆவி அவனுக்குள்ளாக இறங்கி வந்ததோ, தேவனுடைய கட்டளைகளிலே எப்பெல்லாமே கை கொள்ளாமல் போனாரோ அப்பெல்லாமே அந்த பொல்லாத ஆவி அவர்களுக்குள்ள வந்தது. ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸ್ತಾನೋ ಅವಾಗೆಲ್ಲ ಆ ದುರಾತ್ಮ ಅವನನ್ನು ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡ್ತು. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಅವನ ರಾಜ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಬೇರೆಯವನಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ದೇವಚನವೇ, ದೇವರೇ ಅವನ ರಾಜ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. எப்பெல்லாமே கீழ்ப்படியாம போனாரோ அதன் நிமித்தமாக தேவன் அவருக்கு சொல்லக்கூடிய காரியம், உன்னுடைய ராஜ்யபாரத்தை உன்னிலிருந்து எடுத்து நான் என்ன செய்ய போறேன், வேறவனுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. தேவச்சனமே, தேவ சமூகத்துல கண்களை மூடுவோமா, நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது, கொஞ்சம் நம்ம ஆராய்வோமா? இன்று தேவ ஆவி நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா, அல்லது தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? அந்த பொல்லாத ஆவி வருவதற்கு என்ன காரணம் என்று தான் நாம் தியானிச்சோம். ஒருவேளை இந்த காரியங்கள், இந்த காரணங்கள் நமக்குள்ளாக இருந்தால் தேவ சமூகத்தில் நம்ம ಒಪ್ಪು ಕೊಡುಪೋಮ? ನಾವು ಮುಖ್ಯವಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿದ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, ಆ ದುರಾತ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಕಳಿಸಿದ ದುರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರೋದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ ಅನ್ನೋದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಗ್ಗಿ ನಡೆಯೋದಿಲ್ವೋ, ಯಾವಾಗೆಲ್ಲ ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ತಗ್ಗಿ ನಡೆಯೋದಿಲ್ವೋ, ಅವುಗಳನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸ್ತಿರೋ, ಅವಾಗೆಲ್ಲವೂ ಸಹ ದುರಾತ್ಮ ಬಂದು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡ್ತದೆ. ದೇವಚನವೇ, ಬೇಡದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಅದು ಪ್ರೇರೇಪಿಸ್ತದೆ, ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸೋಣವಾ? ಒಂದು ವೇಳೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಬಾರಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳಕ್ಕೆ ನಾವು ತಗ್ಗಿ ನಡೆದೆ, ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಉಲ್ಲಂಘಿಸ್ತಾ ಇರಬಹುದು. ದೇವರೇ, ನನ್ನ ಮೇಲೆ ಮನದುರುಗಿರಿ ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಆಲೋಚನೆ ಕೆಡೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ನನ್ನ ಬುದ್ಧಿ ಕೆಡೋದ್ರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕ ಬಾರಿ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾನು ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ನಾನು ದುಃಖವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನನ್ನ ಮೇಲೆ ಮನದುರುಗಪ್ಪ, ನನ್ನ ಮೇಲೆ ಮನದುರುಗ ಸ್ವಾಮಿ. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ಬಲದಿಂದಲಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದಲಲ್ಲ, ನನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ ನಿನ್ನ ವೇದ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಾದ ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವಿರಾಗಿ ಎಲ್ಲ ಶೋಧನೆಗಳಿಂದ ಜಯ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಾದ ದೇವರೇ, ನೀನು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಸ್ವಾಮಿ ಅಂತೇಳಿ ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಭಿನ್ನವಿಸ್ತೀರಾ? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ